இப்போ தான் டிஎன்பிசிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா எப்படி படிக்கிறது, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கா? ஸோ இது உங்களுக்குண்டான வீடியோ தான். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பிகினர் லெவலா, இன்டர்மீடியட் லெவலா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பிகினர் அப்படின்னா இப்போ தான் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்டர்மீடியட்னா கொஞ்சம் கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் தெரியும், பேசிக்ஸ்லாம் ஓரளவுக்கு படித்து தான் இருப்பாங்க. ஸோ பிகினருக்கு எப்படி வந்து டைம் ஷெடியூல் போட்டு படிக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். பிகினர் ப்ளஸ் இன்டர்மீடியட்டுக்கு மார்னிங் 1 ஹவர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதனாலும் நீங்கள் எடுத்து எந்த சப்ஜெக்டில் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ, தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் படிப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் தான் இங்கிலீஷ் படிங்க. ஸோ டெய்லி 1 லெசன்ஸ் ப்ளஸ் 10 கொஷின்ஸ் போட்டு சால்வ் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் வந்து பாலிட்டி ஆர் ஹிஸ்ட்ரி மெயின் சப்ஜெக்ட்டும் எடுத்து படிக்கணும். அதில் வந்து பேசிக் கான்செப்ட் வந்து ஒரு 6th to 8th இருக்கக்கூடிய சமச்சீர் புக்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப மைண்டை ஓவர்லோட் பண்ணாமல் கொஞ்சம் வீக்லி ஸ்டடி பிளான் போட்டு படிங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் 1 ஹவர் வந்து ஆப்டிடியூடு. ஸோ அதில் சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நைட்டு வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ரிவிஷன் ப்ளஸ் ப்ரீவியஸ் டே வந்து படித்ததை ரீகால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீக்லி பிளானில் வந்து ஏதாச்சும் ஒரு டே சண்டே வந்துட்டு இப்போ ரிவிஷன் போட்டு ப்ளஸ் மார்க் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள் ஒரு 50 கொஷின்ஸு. இப்போ நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்குனே ஒரு சின்ன நோட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் அப்போ நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களால் ரிவ்யூ பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு நம்ம வந்துடலாம். வீக்லி பிளான் போட்டு படிங்க. இன்டர்மீடியட் லெவல் வரையில் அப்போ எப்படி ஸ்டடி பிளான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறணும் அப்படின்னா, அப்போ வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நீங்கள் டோட்டலாக படிக்கிற மாதிரி வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். மார்னிங் வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் தமிழ். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து டெய்லி ஹிந்து இல்லைனா தினமணி ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படி தெரிலனாலும் நிறைய வந்து ஆன்லைனில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து வந்து மேக் பண்ணுங்கள். 1.5 ஹவர்ஸ் வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த மாதிரி படிக்கலாம். டாபிக் வைஸ் டெஸ்ட்டு போட்டு ப்ளஸ் ஷார்ட் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈவினிங் 1 ஹவர் வந்து ஆப்டிடியூட் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி டெய்லி 20 சம்ஸ் ப்ளஸ் டைமர் ப்ராக்டிஸோடு பண்ணுங்கள். வீக்லி பிளான் வந்து 2 மார்க் டெஸ்ட் வந்து சாட்டர்டே, சண்டே வச்சுக்கோங்க. மிஸ்டேக் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.